Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வெண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போறோம். அதுவும் வளவளப்பு இல்லாம எப்படி வெண்டைக்காய் செய்யறான்னு தான் பார்க்க போறோம். மோஸ்ட்லி எல்லாரும் வெண்டைக்காய் பொரியல் ஏன் அவாய்ட் பண்ணுவாங்கன்னா அதுல ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்கும். அதாவது வளவளப்பா இருக்கும். அது எதுவுமே இல்லாம இன்னைக்கு எப்படி வெண்டைக்காய் பொரியல் செய்ய போறோம்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க இந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காவை நீங்கள் எப்படி வாங்கணுன்னா அந்த டிப்பை உடச்சி பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகணும். அப்போ அது இலை வெண்டைக்காய் இல்லைன்னா அது முத்தின வெண்டைக்காய். அப்படியே சப்போஸ் உங்களுக்கு முத்தின வெண்டைக்காவாக இருந்தால் கூட அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை நம்ம சூப்பாக செய்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெண்டைக்காயோட 2 சைடையுமே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பொடிசாக நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஒரு மசாலா செய்யணும். அதுக்கு நான் ஒரு அரை கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 5லேருந்து 6 சின்ன வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்சியில் கொரன்னு அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கொரன்னு இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் எதுக்கு சேர்க்குறோன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கினா போதும். இப்போ அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் எல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா அதில் புளி தண்ணி ஆட் பண்ணுறோம். நல்ல டைல்யூட்டான புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே உப்பையும் சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டும் தான் இந்த வளவளப்பு தன்மையை எடுக்கும். ஸோ புளி தண்ணி ஆட் பண்ண உடனே உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில், அதாவது மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அகெயின் மூடி போட்டு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அந்த மசாலா ஸ்மெல் போகிறது வரை, ரா ஸ்மெல் போகிறது வரை நல்லா குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா எந்த வளவளப்பும் இல்லாமல் தனித்தனியாக அழகான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.